என் செல்வத்தின் செல்வமே, தாடியர 1000 பேரின் தமிழிசை கேட்டு வைரமணி தொட்டிலே உறங்க வேண்டிய நீ இந்த வைக்கோல் நிரம்பிய கூட்டிலே உருண்டு கொண்டிருப்பாய் என்று நினைக்க கூட இல்லையே இந்த பாவி. அத்தே, கண்ணே விஜயா, நீ இப்படி கஷ்டப்படவா என் மருமகளாக வந்தாய்? பிறகுதான் அத்தை, உங்களுக்கு உங்கள் அன்பு மகனுக்கும் இத்தனை வேதனைகள் எல்லாம் இந்த பாவியடி எடுத்து வைத்த பிறகுதான். இல்லை விஜயா, உன் மலரடிப்பட்டால் மண்ணும் பொன்னாகும். என் மாணிக்கமே, பொன் மாடத்தை தூசிமேடாக்கியவள் நீ அல்ல, புனிதவதி. அவள் வாழ்கிறாள் ஆனந்தத்தோடு. திராட்சை எப்படி இருக்கிறது? உன் விரல் பட்ட இடமெல்லாம் இனிக்கிறது. என் விதலும் சுவையவது மட்டும்தான் இந்த கொய்யா. அதில் என்ன பொய்யா? அன்பா, எத்தனை நாட்கள் ஆகின்றன இந்த ஆனந்தம். மீண்டும் உன்னை பார்க்க போகிறோமா என்று ஏங்கி தவித்தது ஏங்கடையே. சொர்க்கலோகத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம் கண்ணே. வைத்தியா, வைத்தியா, என்ன அம்மாவும் சாமியாரும் சொர்க்கலோகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. பாவா, போய் அம்மாவை காப்பாத்துவோம். நீ போய் உடனே மகாராஜாவை அழைத்துக் கொண்டு வா. அதான் சரி, சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. அப்பா, அப்பா, அப்பா. என்னடா இது? அம்மாவும் சாமியாரும் சொர்க்கலோகத்துக்கு போறாங்களா? புரியாப்பா, பாப்பா. இத்தனை விளக்குகள் ஏன் வசந்தி? ஏன், ஒரு விளக்கு போதுமா? அது கூட தேவையில்லை. அணையா விளக்கு நீ அருகே இருக்கும். வேண்டாம், காரியம் கட்டுவிடும். நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்படி வாங்க. யாரது? யாரா? பாதகி. பிரபு, அடியாளை பார்க்க கூடாது. தாங்கள் ஆண்டவன் கட்டளையாய். எதடி ஆண்டவன் கட்டளை? எது? அர்த்தராத்திரியில் அம்சதூளிகா மஞ்சத்தில் அந்த ஆண்டி பயலோடு நீ ஆனந்த கேளிக்கை நடத்த வேண்டும் என்பதா ஆண்டவன் கட்டளை? கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரிப்புதான் மெய் மகாராஜா. சி, நாடகம் ஆடாதே. எங்கே அந்த ஆண்டி? அவர் தியான லோகத்தில் இருக்கிறார். உத்தியான லோகத்திலா? ஊர் கிடக்கும் பதரை. இனியும் இந்த புருஷோத்தமனை ஏமாற்ற முடியாது. துரோகி, துஷ்டே. மகாராஜா, மகாராஜா, அமைதியாக ஆலோசனை செய்யுங்கள். அம்மாவை பழிவுறாதீர்கள். அவர்கள் உத்தமி. உத்தமி? உத்தமிக்கு லட்சணம் உரைக்க வந்தவள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் துரோக வடிவமே. உன்னால் வந்தது தானடி இவ்வளவும்? உயிர் விடப் போகிறாள், உடனே வந்து காப்பாற்றுங்கள் என்று அலறினாய். உத்தமர் சத்தியசீலருக்கும் பத்தினி பத்மாவதிக்கும் களங்கம் கற்பித்தாய். அப்போதெல்லாம் தெரியாதடி நீ இந்த திருடியின் கண்ணக்கோல் என்று. மகாராஜா, உண்மையை சொல். நீயும் இந்த நாசகாரியம் என்னை ஏமாற்றி வாழ்ந்தது உண்மைதானே? சொல், சொல்லடி சொல். அவளை ஒன்றும் செய்யாதீர். நானே சொல்லுகிறேன். கணவனுக்கு விஷம் கொடுத்து கொன்றே களங்கமற்ற பத்மாவதி கற்பிடந்தாள் என்று கதை கட்டினேன்.
என்னடா உண்மையெல்லாம் சொல்லுகிறாளே என்று யோசிக்கிறீரா? இதையெல்லாம் சொல்வது உம்மிடம் மன்னிப்பு பெற அல்ல, இனி உம்மால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற மனதைரியத்தில். மோசக்காரி. மோசக்காரி? நானா மோசக்காரி? பல ஆண்டுகளாக என்னை வெறும் பள்ளியறை பதுமையாக மாத்திரம் வைத்துக் கொண்டு என் பாலகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற என் ஒரே ஒரு தனியாத ஆசையை கூட தரமட்டமாக்கி விட்ட நீரல்லவா மோசக்காரர்? உன் பாலகனுக்கு பட்டாபிஷேகம் மறந்து விடாதே. இந்த பூமியை புருஷோத்தமன் சந்ததியிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. கனவு காணாதீர். வாழ்த்து பத்திரம் தயார் செய்து வையும் வசந்தனின் மகுடாபிஷேகத்திற்கு, கேசரிவர்மனின் புதல்வன் வசந்தனின் மகுடாபிஷேகத்திற்கு. நிறுத்தடி, நிறுத்து பேசி. பாவம், அது இப்போதுதான் புரிந்ததோ? பாவி பரத்தை, உன்னை உயிரோடு வைத்திருந்தால் உலகிக் கொண்டே இருப்பாய். யாரங்கே? வாருங்கள் வேகமாய். பிடியுங்கள் இவனை. பிடியுங்கள். நடக்காது. அஸ்தமித்து விட்டது உமது அதிகாரம். இவர்கள் என் வீரர்கள். அக்ஷயா, இவனை கைது செய். என்னையா கைது செய்ய சொல்லுகிறாய்? ஆமா, உம்மைத்தான் கைது செய்ய சொல்லுகிறேன். அதுவும் இந்த கடைசி ராஜ உடையுடன். அக்ஷயா, ஏன் நிற்கிறாய்? அக்ஷயா, நடக்கட்டும். புருஷோத்தமா, புறமுதுகு காட்டி அறியாத உன் பரம்பரையின் புகழை மண்ணோடு மண்ணாக்கி விட்டாய். வாழேந்திய உன் கரங்களிலே வஞ்சகி பூட்டிடும் விலங்கா. ஏ வீரபூமி, என்னை மன்னிக்க மாட்டாயா? சிரமசைத்தால் சிற்றரசர்கள் கப்பமுடன் வணங்குவர், சேனை தளபதிகள் சீறி எழுவர். அந்த செங்கோல் சிங்கத்தன் ராஜரீகம் இன்று சிறை கம்பிகளுக்குள் அடங்கிவிட்டது. அட கோழைகளே, ராஜ விசுவாசம் உள்ள வீரன் ஒருவன் கூட இங்கு கிடையாதா? இருக்கிறார்கள், அத்தனை பேரும் சிறைச்சாலையில். இரத்த செலவே இல்லாமல், கத்தி முழக்கம் கேட்காமல் வெற்றி முரசு கொட்டி இருக்கிறார் எங்கள் வேந்தன். வேந்தன்? வேர் பிடிக்க தெரியாமல் கமண்டலம் ஏந்தி களம் புகுந்த கபோதிக்கு பெயர் வேந்தன். அப்படியல்ல, உக்ரசேனர் புத்திசாலி. கட்டிலறையிலே இருக்கும் புருஷோத்தமரை எதிர்க்க கணைகளோ கேடயங்களோ தேவைப்படாது என தெரிந்திருக்கிறார். ஆகவே காதி கமண்டலங்களே போதுமென தீர்மானித்தார். போதுமடா, நிறுத்து. வேசி ஒருத்தியின் வலையிலே விழுந்துவிட்ட காரணத்தால் என் வீரம் விலை போய்விடவில்லை. யார் வேசி? வசந்தசேனை பத்தினி, பத்தரை மாற்று தங்கம். இல்லை, என் பத்தரை மாத்து தங்கத்தைத்தான் பாதாள சிறையிலே போட்டேனே பாவி. பத்மாவதி, நீதான் பத்தரை மாத்து தங்கம், நீதான் பத்தரை மாத்து தங்கம். உன்னை பழிகூறிய பாதகனுக்கு சரியான பரிசு கிடைத்து விட்டது பத்மாவதி. வருந்தி பயனில்லை இனிமேல். நாளை காலையில் வசந்தனுக்கு பட்டாபிஷேகம். வசந்தன் அந்த வஞ்சகையின் மகன், வக்ரமூளைக்காரன், வளமாறிய எமது பூமியின் வருங்கால காவலன். ஐயகோ மனோகரா, ஆளப் பிறந்த என் செல்வமே, உன்னை சாக துரத்திய சண்டாளனுக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. மனோகரா, உனக்கும் உன் மாதாவுக்கும் கண்மணி விஜயாவுக்கும் எத்தனை இடையூறுகள் செய்தேன். அதற்கெல்லாம் யாரிடம் மன்னிப்பு கேட்பேன்? நீ எங்கிருக்கிறாய் மனோகரா? 1000 குற்றம் செய்திருந்தாலும் தந்தைக்கு ஆபத்து என்றால் தலை கொடுக்க ஓடி வருவாயே. உன்னிடம் யார் இந்த செய்தியை சொல்வார்கள்? உன்னிடம் யார் இந்த செய்தியை சொல்வார்கள்? மனோகரா,
மனோகரா, நீ எங்க இருக்கிறாய் மனோகரா? இங்கேதான். எங்கே எங்கே என் மனோகரன்? மனோகரா எங்கே? மனோகரா, 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 மனோகரா. இன்ப நாளிதே இதய பாடுதே, நீருயிர் ஒன்றாய் அன்பு கலந்து இன்பம் தேடும் நாளிதே, நாளிதே இன்னிசை கீதம் பாடுதே, பாடுதே. நீருயிர் ஒன்றாய் அன்பு கலந்து இன்பம் தேடும் நாளிதே, நாளிதே இன்னிசை கீதம் பாடுதே, பாடுதே. இன்ப நாளிதே, இன்ப நாளிதே. புதுமண மலரில் மதுவினை உண்டு, புதுமண மலரின் மதுவினை உண்டு, பூரண நிலவும் சிரிக்குதே, பொன்னொழி நெஞ்சை மயக்குதே. புதுமண மலரின் மதுவினை உண்டு, பூரண நிலவும் சிரிக்குதே, பொன்னொழி நெஞ்சை மயக்குதே. பூரித்தே மனம் பாடுதே, பூரித்தே மனம் பாடுதே. இன்ப நாளிதே பாடுதே, நாளிதே. கனிந்தது நெஞ்சம் முடிந்தது எண்ணம், கனிந்தது நெஞ்சம் முடிந்தது எண்ணம், கண்டோம் இன்றே அமரலோகமே, கண்டோம் இன்றே அமரகாலமே. கனிந்தது நெஞ்சம் முடிந்தது எண்ணம், கண்டோம் இன்றே அமரலோகமே, கொண்டோம் இன்றே அமரகாலமே. கனவும் நனவாய் மாறுதே, கனவும் நனவாய் மாறுதே. இன்ப நாளிதே, நாளிதே. நீருயிர் ஒன்றாய் கனவு கலந்து இன்பம் தேடும் நாளிதே, நாளிதே இன்னிசை கீதம் பாடுதே, பாடுதே. இன்ப நாளிதே பாடுதே, இன்ப நாளிதே. அம்மா அம்மா, சிறைச்சாலையில விஜய் அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா. அக்ஷயா, அக்ஷயா. பாதாள சிறையில் கிடக்கும் விஜயா குழந்தை பெற்றிருக்கிறாளாம். என்ன அக்ஷயா? அழிய போகும் நேரத்தில் அரும்பு முளைத்திருக்கிறதே. ஆமா, அதைத்தான் கிள்ளி எறிய வேண்டும். நீ நானா? உன்னை விட யார் இருக்கிறார்கள் இந்த காரியத்துக்கு? இந்தா, இதை வைத்துக்கொள், இப்பொழுதே போ. இல்லை, இவளை மனோகரா, ஆத்திரப்படாதே, அவசரத்துக்கு அடிமையாகாதே. அரண்மனை முழுதும் எதிரிகள், தன்னையோ துறையும் தந்தையோ சதிக்கிறார். வாழ் நீட்டி பாய்கிறாயே, உன் வாடாமலர்களை யார் காப்பாற்றுவது? வண்ணக்கிளிகளை யார் காப்பாற்றுவது?
காரியங்களை ஆலோசிப்போம். இனியும் என்ன ஆக வேண்டியது? நாளை வசந்தன் பட்டாபிஷேகம். நிச்சயமாக. ஆனால் அதற்குள் நாடு நம் வசமானதை அறிவித்து விட வேண்டும். அறிவிப்பதால் ஏதாவது ஆபத்து? ஆபத்து? யாரா? என்னை எதிர்க்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? உற்சாக வெள்ளத்தில் உயிரோடு இருக்கும் மனோகரனை மறந்துவிடக் கூடாது. அம்மா, நீ யார்? நான் மனோகரன் என்னை அனுப்பினார். மனோகரனா? என் கண்மணி சுகமாக இருக்கிறானா? அத்தே, அவர் எங்கே இருக்கிறாரா? சதா உங்கள் இருதயத்திலேயே இருக்கும் அவர் வேறு எங்கே இருப்பார்? யாரப்பா நீ? அதை பிறகு சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் இருவரும் இதை விட்டு தப்பிவிட வேண்டும். என்ன? ஆமாம், மனோகரனின் ரகசிய ஏற்பாடு. இதோ முத்திரை மோதிரம். பயமின்றி யாருடைய தடையுமின்றி வெளியேறிவிடலாம். புறப்படுங்க. தந்திரமாக தப்பியோடுவது கூடாது. முடியாது. மகாராஜாவின் உத்தரவை மீற முடியாது. மனோகரனிடம் சொல்லிவிடு. விஜயா, தம்பி, மனோகரனிடம் சொல். எனக்கு ஒரு செல்வ பேரன் பிறந்திருக்கிறார் சிறைச்சாலையில் என்று. இந்த பேரனுக்கு வரும் பேராபத்தை நீக்கத்தான் நீங்கள் வெளியேற வேண்டும் என்கிறேன். அரச கட்டளை அரசியே மீறுவதா? முறையல்ல. அப்படியானா ராஜகுமாரி, அந்த குழந்தையாவது கொடுங்கள். நான் குழந்தையா? குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால். அத்தே, நீங்கள் நம்பாதீர்கள். குழந்தையை கொல்வதற்கு ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. இல்லை இல்லை, முடியாது. நீ போய்விடு வெளியே. மகாராஜா, அச்சேர் வந்திருக்கிறார். பார்க்க வேண்டுமா? வந்து விட்டானா? பிள்ளை வரச்சு. வெற்றி செய்தியோடு வந்திருப்பான். விஜயாவின் குழந்தையை கொன்று விட்டு வந்திருப்பான். அவனுக்காக இந்த பரிசு. உங்கள் தளபதி மிகவும் தந்திரத்தால். அதில் சந்தேகம் என்ன? ஓ, வா அக்ஷயா, வா வா. என்ன அக்ஷயா? யார்? இவனா அக்ஷயன்? ஆமா. இல்லை, நான் தான் உண்மையான அக்ஷயன். உங்களை இதுவரை ஏமாற்றியது போலி அக்ஷயன் அம்மணி. என்ன? ஆமா மகாராஜா, என்னை கட்டி போட்டார்கள். இப்போதான் தப்பி வந்தேன். கட்டி போட்டார்கள்? யார்? மனோகரன். மனோகரன். அப்படியானால் இங்க இருக்கிற அக்ஷயன் மனோகரன். அப்படியா? எங்கே அவன்? சிறைச்சாலைக்கு தான் போயிருக்கிறான். விடக்கூடாது.